இந்து, முஸ்லிம், சீக்கியர்கள், கிறிஸ்துவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர்கள் சகோதரர்கள் என்று भाई भाई कह देते हैं, पर उन सबका बाप भी तो एक होना चाहिए प्रैक्टिकल में। சகோதர சகோதரர்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் பிறகு அவர்களின் தந்தையும் பிராக்டிக்கலில் ஒருத்தராக தானே இருக்க வேண்டும். वो तो कोई है नहीं, அப்படி யாருமே இல்லை. तो यहाँ की बात है। எனவே அது இங்கு விஷயமாகும். यहाँ जब बाप आते हैं இங்கு எப்பொழுது தந்தை வருகிறாரோ तो आकर के எனவே வந்து ஞானத்தினுடைய டோஸை தருகிறாரோ वो नंबर वार है। அவர்கள் வரிசைகரமாக இருக்கிறார்கள். कोई ब्रह्मा के 4 पुत्र शास्त्रों में बताई दिए हैं। அவர்களை தான் சாஸ்திரங்களில் பிரம்மாவினுடைய 4 புதல்வர்கள் என்று சொல்லிவிட்டனர். सनत, सनातन, सनंदन और सनत कुमार। சனத், சனாந்தன், சனந்தன், பிறகு சனத்குமார். उनमें से जिसने ज्ञान को ज्यादा धारण किया அவரிலிருந்து யார் ஞானத்தை அதிகமாக தாரணை செய்தாரோ तो राम के 4 भाई कहा जाता है। அவர்களை ராவணனுடைய 4 சகோதரர்கள் என்று சொல்லப்படுகிறது. राम, लक्ष्मण, भरत और शत्रुघ्न। அந்த ராமருடைய 4 சகோதரர்கள் யாரு? ராமர், லக்ஷ்மண், பரதர், சத்ருக்னன். इन पहले 4 आत्माओं को எந்த முதலில் 4 ஆத்மாக்களை ज्ञान का डोज देते हैं अपने जीवन में, தன்னுடைய வாழ்க்கையில் वो बड़ा भाई है। அவர்தான் பெரிய சகோதரராக இருந்தார். यहाँ तो ज्ञान के आधार पर बड़ा और छोटा निश्चित होता है। இங்கு என்னவென்றால் ஞானத்தின் அடிப்படையில் தான் பெரியவர்கள் பிறகு சின்னவர்கள் என்று அதை தீர்மானிக்கப்படுகிறது. देह की उम्र की बात नहीं। இங்கு எப்படியும் தேகத்தின் வயதின் விஷயமே இல்லை. तो जो ब्रह्मा के 4 बड़े पुत्र थे எனவே பிரம்மாவினுடைய எந்த 4 பெரிய குழந்தைகள் இருந்தார்களோ उनका शास्त्रों में नाम दे दिए। அவர்களுக்கு சாஸ்திரங்களில் பெயரை கொடுத்து விட்டனர். जो पहला बड़ा पुत्र उससे कहा जाता है सनत कुमार। எந்த பெரிய முதல் புதல்வன் இருக்கிறானோ அவனிதான் சொல்லப்படுகிறது சனத் குமார். से कौन सा धर्म स्थापन हुआ? அவர் மூலமாக எந்த தர்மம் படைக்கப்பட்டது? सनातन धर्म। சனாதன தர்மம். बाकी 3 और है அதை தவிர 3 பேர் இருக்கிறார்கள். जो नंबरवार है அவர்கள் வரிசைகரமாக இருக்கிறார்கள். और नंबरवार धर्म की स्थापना करते हैं। பிறகு வரிசைகரமாக தர்மத்தை படைக்கிறார்கள். राम से छोटा भरत, ராமரை விட சின்னவங்க பரதர். भरत को कहते हैं भरण पोषण करने वाला। பரதரை தான் சொல்கிறார்கள், அதாவது புஷிக்க கூடியவர்கள் என்று, பராமரிக்க கூடியவர்கள் என்று. शास्त्रों में क्या लिखा है? சாஸ்திரங்களில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? विश्व भरण पोषण कर जोई साकर नाम भरत असुर। அதாவது சாஸ்திரத்தில் பரதற்காக எழுதப்பட்டிருக்கிறது, விஸ்வவரண போஷண கரு ஜோஹி காக்கர் நாம் பரத அசஹோய். सारे विश्व का भरण पोषण करता है। அதாவது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் யார் முழு உலகத்தினுடைய பராமரிப்பை செய்கிறார்களோ அவருடைய பெயர்தான் பரத் என்று படுகிறது. எனவே பாபா சொல்கிறார், முழு உலகத்தையும் அவர் பராமரிக்கிறார். नहीं सिर्फ देवी देवता धर्म की आत्माओं का ही भरण पोषण करता है। இப்படி இல்லை, அவர் வெறும் தேவி தேவதா சனாத்தன தர்ம சேர்ந்த ஆத்மாவை மட்டும்தான் பராமரிக்கிறார் என்று नहीं, இல்லை. इस बात का कनेक्शन संगम युग में कहाँ जुड़ा हुआ है? இந்த விஷயத்தினுடைய கனெக்ஷன் சங்கம் யுகத்தில் எங்கு இருக்கிறது? का दूसरे नंबर का बड़ा पुत्र है எனவே பிரம்மாவினுடைய எந்த 2ஆம் நம்பர் பெரிய குழந்தை இருக்கிறாங்களோ सारे विश्व की दूसरे नंबर की बीज रूप आत्मा है। அவர் முழு உலகத்தின் 2வது நம்பர் னுடைய விதை ரூபமான ஆத்மா ஆவார். उस बीज रूप आत्मा से दूसरे नंबर का आधार मूर्त कहो, जड़ रूप कहो, वो जन्म लेता है। அந்த பீஜ்ரூப் ஆத்மாவின் மூலமாக தான் 2வது நம்பர் ஆதாரமூர்த்தி என்று சொல்லுங்கள், இல்லையானால் வேர் என்று சொல்லுங்கள், அவங்க பிறக்கிறாங்க. जड़ विस्तार वाली होती है या बीज विस्तार वाला होता है? ஜட
அதாவது வேர் விஸ்தாரத்தை அடையக்கூடியதாகுமா, இல்லையானால் விதை விஸ்தாரத்தை அடையக்கூடியதாகுமா? है? बीज तो सार होता है விதை என்பது சாரமாகும். और जड़ பிறகு வேர், जड़ विस्तार होती है। அந்த வேர் தான் விஸ்தாரமாகும். जितना ही जड़ विस्तार को पाती है उतना ही झाड़ भी विस्तार को पाता है। எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த வேர் பரவுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த மரமும் நல்லா வளர்கிறது. तो ये इस्लाम धर्म है। எனவே இது இஸ்லாம தர்மமாகும். विधर्मियों के बीच में யாரு விதர்மிகளுக்கு நடுவில் सबसे जास्ती विस्तार को पाता है। மிகவும் அதிகமாக விஸ்தாரத்தை அடைகிறாங்க. दुनिया में உலகத்தில் हिस्ट्री में வரலாற்றில் सबसे जास्ती राजाई किसकी चली? மிகவும் அதிகமாக ராஜாங்கம் யாரது நடந்தது? तो उनका जो मूल कंट्रोलर है எனவே அவர்களுடைய எந்த முக்கியமான கண்ட்ரோலர் இருக்கிறாரோ वो है सारे विश्व को कंट्रोल करने वाला। அவர்தான் முழு உலகத்தையும் கண்ட்ரோல் செய்யக்கூடியவர் ஆவார். विश्व का आ जाता है 500 करोड़। உலகம் என்பது 500 கோடியை சொல்லப்படுகிறது. तो दूसरे नंबर का भाई हो गया। எனவே அவர் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சகோதரராகி விட்டார். नंबर का மூன்றாவது நம்பரில் लक्ष्मण। மூன்றாவது இடத்தில் தான் இருக்கிறார்கள் லக்ஷ்மண். उसने क्या किया? லக்ஷ்மணன் என்ன செய்தார்? लक्ष्य को मार लिया, லட்சியத்தை அடைந்து விட்டார். लक्ष्य को जीत लिया। லட்சியத்தின் மேல் வெற்றி அடைந்து விட்டார். लक्ष्य जीता, என்ன லட்சியத்தை வெற்றி அடைந்தார்? नर से नारायण जैसा बन के दिखा। நாரணன் இருந்து நாராயணனாக ஆக்கி காமித்தார். नारायण भारतीय बनता है तो वो भी पक्का भारतीय धर्म का बनता है। எனவே நாராயணன் எப்படி பாரதத்தினுடைய சேர்ந்தவராக இருக்கிறாரோ அதே மாதிரிதான் அவரும் பக்காவாக பாரதிய தர்மத்தாக ஆகுகிறார்கள். नारायण में जैसे ज्ञान समाया हुआ है, பிறகு எப்படி நாராயணனின் ஞானம் நிறைந்திருக்கிறதோ, कैसा ज्ञान? எப்படிப்பட்ட ஞானம்? जो नारायण எந்த நாராயணன் अपने अंदर से सारा ज्ञान उगारता है। தனக்குள் இருந்து எல்லா விதமான ஞானத்தையும் வெளியே கொண்டு வருகிறார். दुनिया में किसी साकार मनुष्य से वो ज्ञान धारण नहीं करता। இந்த உலகத்தில் எந்த ஒரு சாக்கார மனிதனிடமிருந்து அவர் ஞானத்தை தாரணம் செய்வது இல்லை. ऐसे ही बौद्धियों का जो ज्ञान है महात्मा बुद्ध का दिया हुआ, அதே போல்தான் எந்த பௌத்திகளின் ஞானம் இருக்கிறதோ மகாத்மா புத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட ஞானம், वो ज्ञान भी ऐसा है அதுவும் இப்படிப்பட்டதுதான் ஆகும். कि दुनिया के और किसी धर्म पिता से मेल नहीं खाता। அது உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தர்ம பிதாக்களோடு அது மேட்ச் ஆகாது, இணைந்து போகாது. उनके धर्म की धारणाएं बड़ी श्रेष्ठ हैं। அவர்கள் அந்த தர்மத்தின் தாரணைகள் மிகவும் சிரேஷ்டமானதாகும். लेकिन विशेषता ये है ஆனால் அதில் இருக்கக்கூடிய விசேஷமான தன்மை என்னவென்றால் कि उस ज्ञान में न आत्मा का जिक्र है, அந்த ஞானத்தில் ஆத்மாவை பற்றியும் சொல்லவில்லை, न परमात्मा का जिक्र है, அதே போல் பரமாத்மா பற்றியும் சொல்லவில்லை, न स्वर्ग का जिक्र है। அதே போல் ஸ்வர்க்கத்தின் பற்றியும் சொல்லவில்லை. और अहिंसा को सबसे आगे रखती है। எனவே இப்படிப்பட்ட விஷயத்தில் அவர்கள் மிகவும் முன்னால் இருக்கிறார்கள். माने कर्म की थ्योरी को वो भी बहुत मानते हैं। அப்படியானால் கர்மங்களின் தியோரியையும் அவர்கள் மிகவும் அதிகமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். हिंसा की थ्योरी को मानने वाले नहीं। ஹிம்சையை பற்றி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இல்லை. तीसरे नंबर का बौद्ध धर्म होगा। பிறகு மூன்றாவது இடத்தில் அந்த தர்மம் இருக்கிறது. और चौथे नंबर का धर्म है பிறகு நான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய தர்மம் शत्रुघ्न। சத்ருகன். धन माना हनन करना, கன் என்றால் அழிக்கக்கூடியவர், गणन करना माना हनन करना माना मारना। கனன் செய்வது என்றால் அழிப்பது, அப்படியானால் கொலை செய்வது. इसको मारना எனவே யாரை சாவடிப்பது? है शत्रुओं। சத்ருகளை சாவடிப்பது. इसके शत्रुओं को मारना। எந்த எதிரிகளை சாவடிப்பது?
जो भी काम क्रोध लोभ मोह अहंकार आत्मा के शत्रु हैं, எதெல்லாம் காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம் ஆத்மாவினுடைய எதிரியாக இருக்கிறதோ आखिरी में उनको हनन कर देते हैं। கடைசியில் அதை அவர் சாவடிக்கிறார். लेकिन हनन तब करता है ஆனால் அப்பொழுதுதான் அழிக்கிறார் जब परमात्मा बाप को पूरा पहचान। எப்பொழுது பரமாத்மா தந்தையை முழுமையாக தெரிந்து கொள்கிறாரோ. तो ये जो चारों भाई हैं, எனவே இந்த 4 சகோதரர்கள் இருக்கிறார்கள். सारे विश्व को विजय करने वाली गाय அவர்கள் முழு உலகத்தையும் வெற்றி அடையக்கூடியவர்கள் என்று பாடப்பட்டிருக்கிறது. कहते हैं इन्होंने मिलकर के अश्वमेध यज्ञ किया था। சொல்லப்படுகிறது இவர்கள் 4 பேரும் இணைந்து அஸ்வமேது யக்னத்தை வளர்த்தார்கள். विश्व विजय की थी। உலகத்து மேல் வெற்றி அடைந்தார்கள். लेकिन ஆனால் आपस में अगर संगठन होगा चारों का तो विश्व विजय होगी। ஆனால் 4ருக்கும் ஒருத்தருக்குள் ஒற்றுமை இருந்தால் உலகத்தில் வெற்றி அடைய முடியுமா? या आपस में लड़ झगड़ करके अलग अलग हो जाएंगे तो विश्व विजय होगी। இல்லையானால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு தனியாக்கி விட்டால் பிறகு வெற்றி அடைய முடியுமா உலகத்தை? यूनिटी होती है। ஒற்றுமை இருக்கணும். यूनिटी तभी होती है, संगठित तभी होते हैं எனவே அந்த யூனிட்டி அப்பொழுதுதான் வருகிறது, ஒற்றுமையாக அப்பொழுதுதான் ஆகுகிறார்கள். जब एक बाप को पहचान। எப்பொழுது ஒரு தந்தையை தெரிந்து கொள்கிறார்கள். मुसलमानों की इस्लाम धर्म की முஸ்லிம்ஸ் இஸ்லாம் தர்மத்தை சேர்ந்தவங்கள் தான் நடந்தது. यथा राजा तथा प्रजा भी उनकी बहुत हो गई। பிறகு எப்படிப்பட்ட ராஜாவோ அப்படிப்பட்ட பிரஜைகள், அவர்களுக்கு மிகவும் நிறைய பிரஜைகள் ஆகிவிட்டனர். ये तो अभी 100-200 साल के अंदर क्रिश्चियंस की बढ़ोतरी हुई है। இது இப்பொழுதுதான் 200-300 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கிறிஸ்டியன்ஸ்னுடைய அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. नहीं तो सैकड़ों वर्ष हजारों वर्ष पहले तो இல்லையானால் 1000 வருடங்களுக்கு முன்னால் मुसलमानों की वृद्धि बहुत हुई। முஸ்லிம்ஸ் அதிகரித்து விட்டனர். ब्राह्मण की संगम युग दुनिया में ये पहचानने और विसारने की शूटिंग होती है। எனவே பிராமண யுகத்தின் சங்கம் யுகத்தில் இப்படிப்பட்ட ஷூட்டிங் நடக்கிறது. என்னவென்றால் ஏற்றுக்கொள்வது பிறகு மறப்பது. அவர் மட்டும் நிலைந்திருக்கிறார். तो बोला எனவே சொல்லியிருக்கிறார் 4 प्रकार के बीज है இது 4 விதமான और விதைகள். चारों भाइयों का बाप एक है பிறகு 4 சகோதரர்களுடைய தந்தை ஒருவர். जो आकर के बढ़ाते हैं। யார் வந்து படிப்பிக்கிறார்? आपका बाप एक कौन 4 பேருடைய ஒரு தந்தை யார்? है? शिव बाबा। शिव बाबा। शिव बाबा। उसका नाम क्या दिया है? பக்தி மார்க்கத்தில் அவருடைய பெயரை என்ன கொடுத்திருக்கிறாங்க? है? शिव शंकर। ब्रह्मा। பிரம்மா. ब्रह्मा। ब्रह्मा के 4 बड़े पुत्र थे பிரம்மாவினுடைய 4 பெரிய புதல்வன்கள் இருந்தார்கள். और दूसरा नाम क्या दिया है? பிறகு இரண்டாவது பெயர் என்ன கொடுத்திருக்கிறார்? राम लक्ष्मण भरत शत्रुघ्न चारों के बाप का नाम क्या दिया है? ராம், லக்ஷ்மண், பரத், சத்ருக்னன் இவங்க 4 பேருடைய தந்தையினுடைய பெயர் என்ன கொடுத்திருக்காங்க? दशरथ। தசரதர். इसका मतलब ये हुआ இதனுடைய அர்த்தம் என்னவாகிறது என்றால் जो सुप्रीम सोल जब इस सृष्टि पर आता है அந்த சுப்ரீம் சோல் எப்பொழுது இந்த உலகத்தில் வருகிறாரோ तो आकर के जिन 10 आत्माओं को பிறகு வந்துவிட்டு எந்த 10 ஆத்மாக்களை अपना आधार बनाता है தன்னுடைய ஆதாரமாக ஆக்குகிறாரோ वो 10 रथ कहे जाते हैं। அவர்கள்தான் 10 ரதங்கள் என்று சொல்லப்படுகிறது. उनकी 10 आत्माएं आधार मूर्त बनती है। அவர்களின் 10 ஆத்மாக்கள் ஆதார மூர்த்தியாக ஆகுகிறார்கள் जड़ रूप में। வேர் ரூபத்தில். अभी ये चारों नंबरवार पहचानते हैं இப்பொழுது இந்த 4 பேரும் வரிசைகரமாக தெரிந்து கொள்கிறார்கள். और नंबरवार भूलते हैं। பிறகு வரிசைகரமாக மறக்கிறார்கள். एक है ध्रुव तारा। அதில் ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா துருவ நட்சத்திரம்.